ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு ஒரு நியூஸஸும் எதை குறிக்குதுன்றதை பத்தி சொல்லி தரேன். நல்லா ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வரக்கூடிய நியூஸ், மாசத்தோட மொதல் நியூஸுக்கு பேரு என்எஃப்பி, விச் இஸ் நத்திங் பட் நான் ஃபார்ம் பேரோல். இது எதை ப்ரோ குறிக்குது? இது வெறும் யூஎஸ்க்கு மட்டும்தான் வரும், யூரோப் வர எதுவுமே வெறும் யூஎஸ்க்கு. இது என்ன குறிக்குதுன்னா, இப்போ ஒரு நாடு நல்லா டெவலப் ஆகணும்னா, நல்ல டெவலப்பிங் கண்ட்ரின்னு ஒரு நாடு எப்ப சொல்லுவாங்க? அந்த நாட்டுல இருக்க மக்கள் எல்லாருக்கும் வேலை கிடைச்சாதான் டெவலப்பிங் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஏன் ப்ரோ முதல்ல வேலை கிடைக்கணும்? வேலை கிடைச்சாதான் அவனுக்கு சம்பளம் வரும், சம்பளம் வந்தாதான் அவன் செலவு பண்ணுவான். கரெக்டா? அப்ப அப்ப அவன் செலவு பண்ற காசு அப்படியே எங்க போகும்? டாக்ஸா? கவர்மெண்ட்டுக்கு போகும். அவன் கவர்மெண்ட் என்ன பண்ணுவான் அந்த காசை வச்சு? நம்ம ஊர் நாடு அப்படிதான் கொள்ளடிக்கும். சோ நம்ம ஊரை பத்தி பேசாதீங்க. மத்த ஊர்ல ரோடு போடுறது, ஏதாவது திட்டம் அமைக்கிறது, அந்த மாதிரி அந்த டெவலப் பண்ணுவாங்க. கரெக்டா? அந்த அவங்களோட நாட்டை அந்த காசை வச்சு. ஆமா ப்ரோ. அப்ப அவன் டெவலப் பண்றானா, மத்த ஊர்ல இருக்க இன்வெஸ்டர்ஸ்க்குலாம் அந்த நாடு எப்படி தெரியும்? அட்ராக்டிவா தெரியும். ஓகேடா, இந்த கண்ட்ரி நல்லா இருக்குடா, இவன்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம், நமக்கு ஃபியூச்சர்ல ரிட்டர்ன் கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ ஒரு நாடு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றது எப்படி கண்டுபிடிக்கலாம்? அந்த நாட்டோட எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு, எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கலன்ற இந்த டேட்டா வச்சு உங்களால கணிக்க முடியும். இப்ப இந்த நான் ஃபார்ம் பேரோல் பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு 3 லைன் இருக்கா? பச்சை கலர்ல இருக்கு, ரெட் கலர்ல இருக்கு, வித்தியாசமா இருக்கா? இப்ப இதுல ஆக்சுவல் ஃபோர்காஸ்ட், ப்ரீவியஸ். ஃபோர்காஸ்ட்னா அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க. லைக் இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, சில எக்கனாமிஸ்ட், சில பினான்சியலிஸ்ட் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, முன்னாடியே கணிச்சு வச்சிருவாங்க, இந்த நம்பர் வரைக்கும் வரலாம் இந்த நாட்டுக்கு, இந்த மாசம் இவ்வளவு வரலாம் அப்படின்னு கணிச்சு வைப்பாங்க. அந்த கணிச்சு வைக்கிறதுக்கு அதிகமா வந்ததுன்னா அந்த இடத்துல இந்த 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 ஃபோல்டர் டீடைல் ஐக்கான் இருக்கிறதுல இதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க உங்களுக்கு பழைய டேட்டா எல்லாம் காட்டும். போன மாசம் எப்படி வந்திருக்கு, அதுக்கு முந்தின மாசம் எப்படி வந்திருக்கு. இங்க ஒரு லைன் போட்டிருக்கா, ஆக்சுவல் கிரேட்டர் தென் ஃபோர்காஸ்ட் இஸ் குட் ஃபார் கரன்சின்னு. அவங்க எதிர்பார்க்கறத விட அதிகமா வந்து, விச் மீன்ஸ் பாசிட்டிவ், பச்சை கலர்ல வந்ததுன்னா அது அந்த கரன்சி, அந்த நாட்டுக்கு ஸ்ட்ராங்னு அர்த்தம். அந்த நாட்டுக்கு அது ஒரு நல்ல செய்தி. அப்ப அந்த நல்ல செய்தி வந்ததுன்னா அந்த நாட்டோட கரன்சி மேல ஏறும் அந்த ஒரு ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல. புரியுதா? அதே இது அவங்க நினைச்ச நம்பரை விட இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவங்க நினைச்சது 6.8%, ஆனா இங்க வந்திருக்கு 6.9%. அவங்க நினைச்சது அதிகமா தானே ப்ரோ வந்திருக்கு. அப்ப இது பாசிட்டிவா தானே ப்ரோ இருக்கணும். ஏன் ப்ரோ ரெட் கலர்ல இருக்குன்னா, ஆக்சுவல் லெஸ்ஸர் தேன் ஃபோர்காஸ்ட் இஸ் குட் ஃபார் கரன்சி. ஏன்னா இது வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு. அவங்க எதிர்பார்க்கறதே 6.8%. இப்ப நான் என்ன சொன்னேன்? அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்னா என்ன அர்த்தம்? வேலையின்மை. கரெக்டா? அப்ப அவங்க எதிர்பார்க்கறத விட கம்மியா தானே வரணும், அப்பதானே அது அந்த நாட்டுக்கு நல்லது. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த நியூஸோட பேர் என்ன? அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட். அவங்க நினைச்சதை விட அதிகமா வந்திருக்கு. அப்ப அந்த நாட்டுக்கு அது நல்லது கிடையாது. அப்பனா அந்த ஒரு நிமிஷம் கேண்டில் வந்து அந்த கேண்டில் செல் ஆகும். கேட் சம்பந்தப்பட்ட கரன்சி எல்லாமே அந்த 1 மினிட்டுக்கு செல் ஆக ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு நெகட்டிவ் நியூஸ். புரியுதா? அப்ப உங்களுக்கு இந்த என்எஃப்பி பாசிட்டிவா வருதுன்ற பட்சத்தில் நீங்க என்ன அசியூம் பண்ணிக்கலாம்? அந்த மாசம் உங்களுக்கு டாலர் வேல்யூ ஏற அதிக சான்சஸ் இருக்கு. ஏன்னா மாசத்தோட முதல் நாள் வரவனே இவன் தான். மாசத்தோட முதல் நாள் பாருங்க, மாசத்தோட முதல் நியூஸே இவன் தான் வருவான், என்எஃப்பி. இப்ப இங்க ஒரு லிங்க் இருக்கும், ஃபர்ஸ்ட் என்எஃப்பி வருவான். அதுக்கு அடுத்தது வந்ததுன்னா யாருன்னா சிபிஐ. இவன் யாருன்னா கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் சொல்லுவாங்க இவனை. இப்படின்னா என்ன ப்ரோ அப்படின்னா, இப்ப இங்க வேலை கிடைச்சா என்ன ப்ரோ பண்ணுவாங்க? மக்களுக்கு வேலை கிடைச்சா என்ன ப்ரோ கிடைக்கும்? மக்கள்கிட்ட சம்பளம் கிடைக்கும். சம்பளம் கிடைச்சா என்ன ப்ரோ பண்ணுவாங்க? அந்த இடம் தான் இது. அரிசி வாங்குறது, பருப்பு வாங்குறது, கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ். அப்ப இங்க பாசிட்டிவா வந்தாதான் இங்கேயும் பாசிட்டிவா வரும். ஏன்னா ரெண்டுமே ஒண்ணுத்துக்கு ஒண்ணு லிங்க். புரியுதா? இப்ப அந்த நியூஸ் எங்க வருதுன்னு அப்படின்னா, சிபிஐ அடுத்த வாரம் தான் வருது. இந்த வாரம் அடுத்த வாரம் இந்த சிபிஐ வருது, நெக்ஸ்ட் வீக். இங்க தெரியுதா?
இப்ப இங்க உங்களுக்கு டவுட் வரும், M/M/Y/Y இருக்கு அப்படின்னா என்னன்னா, M/M மந்த் ஆன் மந்த், மாசம் மாசம் வருது. இயர் ஆன் இயர், Y/Yனா இயர் ஆன் இயர். ஓகேவா? ஓகே இப்ப இப்ப இவங்க எவ்வளவு எதிர்பார்க்கறாங்க? 0.3% எதிர்பார்க்கறாங்க. அப்ப ஆக்சுவல் கிரேட்டர் than forecast is good for currency. அவங்க எதிர்பார்க்கறத விட அதிகமா வந்ததுன்னா நிறைய பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு, மக்கள் நல்லா செலவு பண்றாங்கன்னு அர்த்தம். ஆனா 0.3க்கு கீழே வந்ததுன்னா மக்கள் யாருக்குமே வேலை வாய்ப்பு யாருக்கும் அவ்வளவா கிடைக்கல. இருக்கிற மக்களும் காசு செலவு பண்ண யோசிக்கிறாங்க. இப்ப போன மாசம் வந்தது பாருங்க, ரெட். புரியுதா? இதுதான் கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ். இப்ப இந்த நியூஸ் முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொருத்த வருவான். அவன் யாருன்னா பிபிஐ. பிபிஐக்கு ஃபுல் ஃபார்ம் என்னது? ப்ரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸ். இதெல்லாம் ஒண்ணு வருமே, ஃபுல் ஃபார்ம் கூட மறந்து போச்சு. ப்ரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸ். இவன் யாருன்னா, இப்ப நீ அரிசி பருப்புலாம் வாங்குற பத்தியா, அத மேனுஃபேக்சர் பண்ற ஒரு கம்பெனி இருக்கும்ல. இப்ப நீ வந்து ஒரு ஹமாம் சோப்பு வாங்குறப்பா, அந்த சோப்பு வந்து கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ். அந்த சோப்பு தயாரிக்கிறான் பத்தியா ஒருத்தன், அவன் தான் இந்த ப்ரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸ். அப்ப இங்க பச்சை கலர்ல வந்தாதானே இங்கேயும் பச்சை கலர்ல வரணும். இப்ப நீ செலவு பண்ணி ஒரு பொருளை வாங்கினாதான் அந்த பொருள் வித்து போய் மறுபடியும் இன்னொரு ஸ்டாக் இறக்குவானுங்க. கரெக்டா? அப்ப அப்போ உனக்கு வேலை வாய்ப்பும் கிடையாது, வேலை வாய்ப்பும் கம்மி, நீ பொருளும் எதுவும் வாங்கல. அப்ப இது மட்டும் எப்படி ஏறும்? இதுவும் அடி வாங்கும். இந்த இவன் தான் மெயின், இந்த என்எஃபின்றவன். இவன் ஹிட் கொடுத்துட்டானா அடுத்து ஒரு 2 நியூஸும் டேஞ்சர். இது இதே மாதிரி எல்லா மாசமும் ஈஸியா இருக்குமா ப்ரோ? அப்ப முதல் ஒரு நியூஸ் பாசிட்டிவா வந்தா அடுத்து ஃபுல்லாவே எல்லாமே பாசிட்டிவா வரும்னா அப்படி கிடையாது. சம்டைம்ஸ் இவன் நெகட்டிவா வருவான், இவனுங்க 2 பேரும் பாசிட்டிவா வருவானுங்க. அப்ப யோசிப்பீங்க, எப்படி ப்ரோ அன்னைக்கு இப்படிதானே சொன்னீங்க, வேலை கிடைச்சாதான் செலவு பண்ணுவாங்க, செலவு பண்ணாதான் பொருள் தயாரிப்பாங்க, இப்ப வேலையே கிடைக்கல ப்ரோ, அப்புறம் எப்படி பொருள் மட்டும் வித்து போகுது அப்படின்னா, இது மாசம் கணக்கு எடுக்க மாட்டாங்க. அந்த நியூஸ் வரது வந்து மந்த் ஆன் மந்த் பேசிஸ் வரும். ஆனா அவங்களோட பிரகாரம் படி அவங்க 2 மந்த் 3 மந்த்துக்கு டேட்டா எடுத்து அதை டேலி பண்ணி ஒரு டேட்டா கொடுப்பாங்க. மொத்தம் ஒரு மாசத்துல 12 நியூஸ் இந்த மாதிரி வரும். ஏன்னா இதெல்லாம் மாசத்துக்கு ஒரு தடவை வர நியூஸஸ். 12 நியூஸஸ்ல உங்களால 6 நியூஸஸ் ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ண முடியும். மிச்ச 6ல கொஞ்சம் தடுமாறுவீங்க ப்ரெடிக்ட் பண்ண. ஏன்னா மிச்ச 6 நீ ப்ரெடிக்ட் பண்ணணும்னா நீ ஃபுல் எக்கனாமியா அப்டேட்டடா இருக்கணும். டெய்லி வந்து காலைல இன்னைக்கு அமெரிக்கா என்ன நடந்திருக்கு, ட்ரம்ப் என்ன பண்ணிருக்காரு, அவர் போன மாசம் என்ன பண்ணிருக்காரு, அதோட இம்பாக்ட் இந்த மாசம் ஏதாவது இருக்கா அப்படின்றத நீ ஃபுல்லா படிக்கணும். ஆனா நமக்கு அவ்வளவு டீப்பாலாம் போத்த வேணும், நமக்கு இந்த பேசிக் ஒரு நாலேஜ் இருந்தாலே போதும். இப்ப இந்த பேசிக் நாலேஜ் வச்சு நம்ம எப்படி ப்ரோ நியூஸ் ட்ரேட் பண்றது அப்படின்னா, இப்ப நீ இப்ப மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கான்னு வச்சுக்கோ. டாலர், இதுதான் டாலரோட இண்டெக்ஸ். அன்னைக்கு வாரத்தோட முதல் நாள் வாரத்தோட முதல் நாள் வந்து உனக்கு ஒரு மாடல் பிரகாரம் மார்க்கெட் மேல போயிட்டு இருக்கும், நல்லா தான் போயிட்டு இருக்கான். இப்ப இந்த நியூஸஸ் எல்லாம் எப்ப ப்ரோ வரும் அப்படின்னா, இந்த என்எஃப்பி மட்டும் மாசத்தோட வெள்ளிக்கிழமை டான் வந்துருவோம். எவ்ரி மந்த் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே என்எஃப்பி வந்துடும். எவ்ரி மந்தோட செகண்ட் வீக் வரக்கூடிய வெட்னஸ்டே சிபிஐ வருவோம். எவ்ரி மந்தோட செகண்ட் வீக் தேர்ஸ்டே பிபிஐ வருவோம். இது சில மாசத்துக்கு மாறும். இப்ப இந்த மாசத்துக்கு பார்த்தோம்னா இந்த மாசம் செவ்வாய்க்கிழமை வரும், டியூஸ்டே வரும். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ப்ராபப்லி அடுத்த வாரம் ஓப்பன் ஆகிறதுக்குள்ள டேட்டா மாத்திடுவானுன்னு நினைக்கிறேன். மாத்திரம்னா லெட்ஸ் சி. பிபிஐ சொன்ன மாதிரி தேர்ஸ்டே வருவோம். நீங்க தெரிஞ்சா பிபிஐ அவன் வந்துருவோம். இப்ப இதுல இப்ப ட்ரெண்ட் எப்படி இருக்கோ, ஒண்ணு மார்க்கெட் அந்த ட்ரெண்டுக்கு மேல புஷ் பண்றதுக்கு ஒரு சின்ன ஃபேக் மூவ் கொடுத்துட்டு மேல போவோம். எய்தர் இந்த ஃபேக் மூவா இருக்கும் இந்த பேலன்ஸ் இருக்க 6 நியூஸஸ், அப்படி இல்லைன்னா இந்த மேல ஏற ரியல் மூவா இருக்கும். அதுதான் சொன்னேன், 12 நியூஸஸ்ல உங்களால 6 கரெக்டா பிடிக்க முடியும், 6 தப்பா பிடிக்கும், 6 வந்து கொஞ்சம் தடுமாறுவீங்க கண்டுபிடிக்க. அதெல்லாம் நம்ம போக அது எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கிறதுலாம் போக பார்ப்போம். இப்போதைக்கு இந்த 3 நியூஸஸும் என்ன மீன் பண்ணுதுன்றது புரிஞ்சுதா?
ஓகே ப்ரோ. புரியுது ப்ரோ. ஓகே, இப்ப அடுத்து வரக்கூடியவன்னா ஃபெட். ஃபெட் எஃப்எம்சி எல்லாம் ஒண்ணுதான். இதுல என்ன முக்கியமா பேசுவாங்கன்னா ரேட் கட், இன்ட்ரெஸ்ட பத்தி பேசுவாங்க. இப்ப மக்கள் எல்லாம் காசு செலவு பண்ணிக்கிட்டே இருந்தா காசை பிரிண்ட் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பாத்திருக்கீங்களா? கவர்மெண்ட் கிட்ட மட்டும் காசு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அப்ப அந்த காசே ஒரு பேப்பர்ல தான் பிரிண்ட் அடிக்கிறானுங்க. அத மக்களுக்கு கொடுக்க மாட்டானுங்க கம்மி ரேட்டுக்கு. இப்ப நீ பேங்க்குக்கு போனாலே உனக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பானுங்க திட்டா. இப்ப இது எல்லாமே நிலையா இருக்கணும். அதுதான் ஒரு எக்கானமி நல்லா டிட்டர்மைன் பண்ணும். இப்ப எல்லாருக்கும் வேலை கிடைச்சி எல்லாரும் செலவு பண்ணிருந்தா நாடு இன்ஃபிளேஷனுக்கு போயிடும். இன்ஃபிளேஷன் அதிகமாயிடும் அந்த நாட்டுல. அப்ப என்ன பண்ணுவானுங்க? போடுறா டாக்ஸ, வாங்குற ஒண்ணுத்துக்கும் டாக்ஸ் ஏத்துவானுங்க. ஏன்னா டாக்ஸ் ஏத்த 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 அப்பதான் மக்கள் வாங்குறத கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க. எது ஒண்ணுமே ரொம்ப எக்ஸ்ட்ரீமாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப டவுனாவும் இருக்கக்கூடாது. ஒரு நியூட்ரலான லைன்ல இருக்கும். எப்ப இது பீக் அடிக்க ஆரம்பிக்குதோ அப்பதான் இந்த ரேட் கட்ட தூக்கின்னு உள்ள வருவாங்க. எப்ப அதே மாதிரி இது இது ஒரு கட்டத்துல இப்படி இந்த லைன்ல இப்படி மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே டிராவல் ஆகாம அடியில பாதாளத்துக்கு போதோ அப்ப ரேட் கட்ட இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லா கம்மி பண்ணிடுவாங்க. ஃபுல்லா கம்மி பண்ணா என்ன பண்ணுவாங்க? மக்கள் வாங்க ஆரம்பிப்பாங்க, கடன் வாங்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் கம்மி இல்ல. இது நிலையற்ற இந்த ஒரு நேர்கோட்டிலேயே இப்படியே மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே சுத்தினாதான் அந்த நாட்டுக்கு நல்லது. எய்தர் இப்படி ஒன் சைடா மேல போச்சுன்னா இன்ஃபிளேஷன் அடி வாங்கும். இன்ஃபிளேஷன் அடி வாங்குச்சுன்னா ஃபெட் ரேட் கட் பண்ணாம ரேட்டை ஏத்த ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி இப்படியே போயிட்டு இருந்தா அகல பாதாளத்துக்கு போனா அந்த நாடு நல்லா இல்லைன்னு அர்த்தம், நாடு நாசமாயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்ப எவனுக்கும் வேலையும் இல்லை, எவனும் காசு செலவு பண்ண மாட்டானுங்கன்னா அப்ப சோத்துக்கு என்ன பண்ணுவானுங்க? அப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணும். கம்மி பண்ணா கடன் வாங்குவானுங்க. அப்ப அகைன் கொஞ்சம் பேக் டு நார்மல், மறுபடியும் நாடு வரும். புரிஞ்சுதா பேசிக்கா இது? புரிஞ்சு ப்ரோ. இதை நம்ம எப்படி ப்ரோ பாக்குறது அப்படின்னா சிம்பிள். உங்களுக்கு டவுட் இருக்கா? இதை பத்தி இன்னுமே புரியலையா? போங்க, நம்ம தலைவன் சாட் ஜிபிடி இருப்பான். சாட் ஜிபிடி போயிட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பத்தி கேட்டீங்கன்னா புட்டு 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 வைப்பான். இருங்க, நான் ஆல்ரெடி கேட்டு வச்சிருக்கோம். ரேட் கட் பண்ணானுங்கன்னா சர்ப்ரைஸ் மோட்ல எங்க எங்க பாருங்க, ரேட் கட் அதிகமா பண்ணானுங்கன்னா அது புல்லிஷ் டாலர். ரேட் கட்டே பண்ணல, நாங்க இப்போதைக்கு எதுவுமே முடிவு எடுக்கல, நாங்க டிசைட் பண்ணி வச்சிருக்கோம், லைக் பாஸ் போட்டு வச்சிருக்கோம் அப்படின்னானுங்கன்னா டாலர் அதுக்கும் வீக் ஆயிடும். ஏன்னா ரேட் கட் பண்ணாதான் டாலர் ஏறும். ஏன் இந்த ரேட் கட்ன்றது இம்பார்ட்டன்ட்னா இந்த ரேட் கட்டை வச்சுதான் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அந்த நாட்டோட கரன்சில இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணுவாங்க. இப்ப ரேட் கட்டே பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், எவனும் வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டான். அது அந்த நாட்டுக்கு நல்லது, ஆனா இன்வெஸ்டர்ஸ்க்கு அது நல்லது கிடையாது. ஏன்னா எந்த நாட்டுல அதிக இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கோ அப்ப அதுல வர ப்ராஃபிட் தானே இன்வெஸ்டர்ஸ்க்கு பாப்பானுங்க. இப்ப நான் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்றேன்னா எனக்கு அதுல இருந்து ப்ராஃபிட் வந்தா தானே நான் போய் இன்வெஸ்ட் பண்ணுவேன். அப்ப இவன் ரேட்டை கட் பண்ணா நான் ஏன் போய் அந்த நாட்டுல இன்வெஸ்ட் பண்ண போறேன்? அகல பாதாளத்துக்கு இறக்குவானுங்க டாலர். சோ இந்த மாதிரி சின்ன சின்ன உங்களுக்கு இன்னும் புரியல, இதை பத்தி நான் இன்னும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் பேசிக்கா இப்படிதான் புரிஞ்சு வச்சிருப்பேன். இதை பத்திதான் நான் போயிட்டு இருப்பேன். நியூஸஸ் எப்பவுமே இப்படிதான் டிராவல் பண்ணுவேன். உங்களுக்கு இல்ல ப்ரோ, எனக்கு இன்னும் இதை பத்தி நான் இன்டெப்தா கத்துக்கணும், எனக்கு இதை பத்தி இன்னும் இன்டெப்தா எப்படி ப்ரோ தெரியணும்னா போயிட்டு சாட் ஜிபிடி வந்து ஜாலியா கேட்டாருங்க, அவாட்டு பதில் சொல். ஸோ இந்த பேசிக்ஸ் போதுமானா இந்த பேசிக்ஸ் போதும். இதுதான் பேசிக்கா ஃபண்டமெண்டல்ஸ் நியூஸோடது.
அது போக நீங்க உங்களுக்கு அந்த நாட்டோட அப்டேட்டடா இருக்கணும்னா டெய்லி காலைல வந்து ChatGPT கிட்ட இன்னைக்கு என்ன நிலவரம், என்ன பண்ணிருக்காரு ட்ரம்ப், ஏன்னா ட்ரம்ப்போட ஆட்சி இப்ப இருக்கிறது. ஸோ அந்த ஆள் பைத்தியக்காரன் எப்ப என்ன பண்ணுவான் திடீர்னு. ஸோ அதுக்கு நம்ம அப்டேட்டடா இருக்கணும். காலங்காத்தால எழுந்துச்சு வந்து டெய்லி நெட்ல போயிட்டு என்னென்ன பண்ணிருக்காரு, நேற்று நைட் ஏதாவது பண்ணாரா அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுட்டு நம்ம அப்டேட்டடா இருக்கும். புரிஞ்சுதா? ஓகே. இதை தாண்டி இன்னும் ஒரே ஒரு டம்மி நியூஸ் வரும். டம்மி நியூஸ் கிடையாது, அது சில சமயம் கோளாறா இருக்கும். அவன் யாருன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ். இப்ப அந்த என்எஃபில என்ன பார்த்தோம், எத்தனை பேருக்கு வேலை இல்லைன்னு பார்த்தோமா, வேலை இருக்கு வேலை இல்லை. அந்த என்எஃபி மட்டும் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். அதுல வந்து இந்த ஃபார்மர்ஸ் அவங்களெல்லாம் கணக்கெடுக்க மாட்டாங்க. வெறும் பிசினஸ் பண்றவங்க, கம்பெனில வேலை செய்யறவங்க, அந்த டேட்டா தான் எடுப்பாங்க தவிர்த்து இந்த ஃபார்மர்ஸ் எத்தனை பேருக்கு வேலை, விவசாயம் நடந்திருக்கு, அவங்களுக்கு வருமானம் வந்திருக்கா, அந்த டேட்டா அதுல வராது. இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ்னா என்னன்னா அதேதான், சேம் அதே என்எஃபி தான், ஆனா இது கிளைம்ஸ். லைக் எத்தனை பேருக்கு வேலை இல்லை ஓவரால் பெர்சன்டேஜ்ல. இப்ப அது வரப்போறது எப்ப, நேத்து வந்ததுன்னு நினைக்கிறேன். நேத்து அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். எங்க நேத்து இங்க பாருங்க, நேத்து யூஎஸோட அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ் அவங்க நினைச்சது என்ன, 2,31,1,000. அவங்க வந்திருக்கிறது எவ்வளவு, 2,28,000. அவங்க நினைச்சதோட கம்மியா தான் வந்திருக்கு. அப்ப அது யூஎஸ்க்கு பாசிட்டிவ். எத்தனை பேர் வேலை இல்லாம அப்ளை பண்ணிருக்காங்க, அதுதான் இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ்ன்றது. அன்எம்ப்ளாய்மெண்ட்னா வேலை இல்ல, கிளைம்ஸ்னா அந்த ஃபார்ம் அப்ளை பண்றது. புரியுதா? இதை தவிர்த்து இந்த சின்ன சின்ன நியூஸஸ் எல்லாம் இருக்கும், லைக் மானிட்டரி பாலிசி, பேங்க் ரேட்டு, இதெல்லாம் நான் அவ்வளவா நான் பார்க்க மாட்டேன். எனக்கு அதை பத்தி ஐடியாவும் கிடையாது. ஏன்னா அதெல்லாம் ஆடிக்கு ஒரு நாள், அமாவாசைக்கு ஒரு நாள் ஒரு நியூஸஸ். ஸோ அதை பத்தி நான் எதுவுமே பெருசா ரியாக்ட் பண்ணிக்க மாட்டேன். இதுக்கெல்லாம் நியூஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ட்ரேட் பண்ணுவோம், மற்றதுக்கெல்லாம் நியூஸ் அப்போ ட்ரேட் பண்ணிப்போம். ஸோ புரிஞ்சுதா? இதுல யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா கைஸ்? இல்ல ப்ரோ, ஒரே ஒரு டவுட் ப்ரோ. அதாச்சும் நியூஸ் வந்தா இப்ப ரீட்டெயிலர்ஸ்னால எதுவும் பம்ப் பண்ண முடியாது, லைட்டா கூட கேண்டில் ஆகாது. ஆனா அந்த கேண்டில் அவ்வளவு பெரிய மூவ்மெண்ட், நியூஸ் வரும்போது யாராச்சும் வாங்குவாங்க இல்ல செல் பண்ணுவாங்களா, அது எப்படி? அது யாருமே அப்படிலாம் பண்ண மாட்டாங்க, அது எல்லாமே ப்ரீ பிளான்ட் நியூஸஸ் எல்லாமே. ஓகே. நியூஸஸ் கரெக்டா அந்த இடத்துல ஹிட் ஆகும்னா அங்க ஆல்ரெடி காசு இருக்கும். இப்ப இங்க வந்து அடிச்சிருப்போம், இது ட்ரம்ப்போட கேண்டில், ஒரே ஒரு 1 மினிட் கேண்டில், இது ட்ரம்ப்போட கேண்டில். கரெக்டா எங்க வந்து தூக்கலான்னு பாரு, லண்டன் லோ. லண்டன்ல வச்சலோ மொத்தமா. நியூஸ் வரதுக்கு முன்னாடி உனக்கு லிக்விடிட்டி செட் பண்ண ஆரம்பிச்சிருவான்டா மார்க்கெட்டு. ஓகே ப்ரோ. இது ஃபுல்லா லிக்விடிட்டிஸ். கரெக்டா பாரு, நியூஸ் வந்து அடிச்ச நிமிஷத்துல மேல ரிட்டர்ன். அந்த மாதிரி உனக்கு நியூஸஸோட டேட்டாஸ் எல்லாமே வந்து ப்ரீ டிட்டர்மைண்டா இருக்கும். லைக் இந்த இடத்துலதான் நம்ம அடிக்கணும், அந்த இடத்துலதான் அடிக்கணும். ஏன்னா மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்றது அல்காரிதம் தான், நீயும் நானும் கிடையாது. அது ஆல்ரெடி கோட் பண்ணி வச்சுட்டானுங்க அதெல்லாம். வேற யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ப்ரோ இந்த பிபிஐ நியூஸ் எப்போ வரும்னு சொன்னீங்க? மாசத்தோட 2வது வாரம் வியாழக்கிழமை ப்ரோ, Thursday. 2வது வாரம். ஓகே ப்ரோ. அதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கணும் அவசியம் இல்லை ப்ரோ. டெய்லி போய் ஃபோரெக்ஸ் ஃபேக்டரி நேற்று நான் சொன்னபடி பார்த்தாலே போதும் ப்ரோ. எனக்கு மைண்ட்ல இருக்கு எல்லாமே, ஒரு வருஷம் உள்ள இருக்கிறதுனால. அதுக்கு நீங்களும் போய் ஞாபகம் வச்சுக்கணுமா ப்ரோ? அப்படிலாம் கிடையாது. வேற யாருக்காவது என்ன ஏதாவது டவுட்ஸ் இருக்கா கைஸ் நியூஸஸ் பத்தி? இல்ல ப்ரோ. கிளியரா எல்லாருக்கும்? கிளியர் ப்ரோ. இவ்வளவுதான் ப்ரோ நியூஸஸ். உங்களுக்கு மண்டேல இருந்து உள்ள போக ஆரம்பிச்சிடலாம் ஸ்ட்ரக்சர்ஸ்குள்ள.